அதாவது முஸ்லிம்களுக்கான தனித்த சட்டம் என்று இருக்கிறது. அது முஸ்லிம்களுக்கு உள்ளே உள்ள பிரச்சனைகள்ல இப்போ முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்குமான சிக்கல்களுக்கு இந்திய குற்றவியல் சட்டம் என்ன வழிகாட்டுதோ அதுதான் சட்டம். ஆனால் ஒரு முஸ்லிமுக்குமான உறவு, திருமண முறை, விவாகரத்து முறை, இது போன்ற விஷயங்கள், வழிபாட்டு உரிமை, இதுலெல்லாம் ஷரியத் சட்டத்தை அவர்கள் கடைபிடிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதி அளித்திருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இந்த அனுமதியான்னு கேட்டா அதுவும் இல்ல. இந்தியா என்பது ஒரு பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள், இனங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்குமான தனித்த அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்களை பாதுகாப்பதற்கான உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. இப்ப இஸ்லாமிய சட்டம் தலாக் முறை அப்படிங்கிற விஷயத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாய்ப்பு வழங்கி இருக்குது. ஒரு ஆணுக்கு மட்டும் தனக்கு பிடிக்காதவளை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலாம், பெண்ணுக்கு அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா அந்த சட்டம் அநீதியானது. ஆனா அந்த சட்டம் அப்படி இல்ல. ஒரு ஆணுக்கு எப்படி தனக்கு பிடிக்காத துணையை விலக்கி விடுவதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே உரிமை பெண்ணுக்கும் வழங்கி இருக்கிறது. பெண்ணும் தனக்கு பிடிக்காத ஆணை விலக்கிடலாம். இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உரிமையின் மீது இங்கே பல பேருக்கு கண் இருக்குது. இந்த சட்டத்தை சீர்திருத்துவது அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவது என்கிற கோணத்தில் இந்த பிரச்சனை இங்க யாரும் அணுகிற மாதிரி தெரியல. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் என்கிற குரல் இந்தியாவில் நீண்ட காலமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் இருந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடியவர்களுடைய நோக்கம் என்னன்னா, முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த பிரத்யேக தனித்த உரிமையை காலி செய்வது. ஆண்கள் சுயநலத்திற்காக திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த முறையை, தலாக் முறையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு அங்கேயும் மனைவி தான் அந்த வழக்கை தொடுக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு செய்தி, வாட்ஸ்அப்ல கேரள மாநிலத்துல திருமணமான 10 நாள்ல ஒருத்தர் தலாக் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்ப நீங்க இந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த ரேஷியோ அதிகமா இருக்கு அப்படிங்கிற போது பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கமே அப்படின்னு ஒரு விதமான ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட் சொல்லி இதை நீங்க உயர்த்தி பிடிக்க முடியாது இல்லையா? அதாவது ஒரு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற கோணத்துல இந்த பிரச்சனை அணுகிறதா இருந்தா அது இந்த பிரச்சனை மட்டும் இல்ல. நீங்க இந்திய நாட்டில் இயற்றப்பட்டிருக்கிற எல்லா சட்டங்களும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்தில் தவறாக பயன்படுத்தப்படுவது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. தவறாக பயன்படுத்துவது என்பது ஒன்றையே காரணம் காட்டி அந்த சட்டத்தையே வேண்டான்னு சொல்றது எந்த வகையில சரி அப்படின்னு நம்ம போனா எல்லா சட்டத்தையும் இங்க கேள்விக்குட்படுத்தணும், எல்லா சட்டமும் வேணாம் அப்படின்னு ஆயிடும். தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது தனக்கு மாற்று கருத்து விட்டது, முரண்பாடு விட்டது அப்படின்னா நீங்க எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்னைக்கு நீதிமன்றத்துல எவ்வளவு பேர் போய் எவ்வளவு காலம் இழுத்தடிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத நீதிமன்றத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகள் கண் முன்னால காட்டுது நமக்கு. அப்போ தனக்கு வேண்டாத ஒரு துணையை வேண்டாம் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டு மாற்று துணையை தேடி போவதற்கு எவ்வளவு சிக்கல்கள் இங்க இருக்குதுன்னு பார்க்கிறோம். நீதிமன்றத்தில் அவ்வளவு வழக்குகள் தேங்கி கிடக்குது. அப்போ அது இன்னைக்கு விவாதமா நம்ம எடுத்திருக்கோமா அப்படிங்கறதையும் பார்க்கணும். அப்போ அங்கே பாதிக்கப்பட்டு கிடக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு. அப்போ இது அப்படி அல்ல, தனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியது, அதுதானே சரியா இருக்க முடியும். நீங்க எப்படி திருமண முறை எளிதாக இருக்குதோ, தனக்கு வேண்டிய பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போறோம், ஒரு 2 சாட்சியை வைக்கிறோம், உடனே கையெழுத்து போடுறோம், உடனே திருமணம் பண்றோம், பிடிக்கும் போது செய்யறோம். அதுக்கு எந்த சிக்கல் இல்ல, அதற்கு பெரிய ப்ராசஸ் இல்லைங்க. விரும்பினவர்களை உடனே திருமணம் செய்யக்கூடிய ஏற்பாடு இருக்குது. அதே போல வேண்டாதவர்களை, தனக்கு முரண்பாடு விட்டது, இனி வாழ முடியாதுன்னா பிரிஞ்சுட்டு போறது அதுக்கு சரியான ஒரு தீர்வா இருக்க முடியும். அந்த தீர்வுக்குள் பாதிக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படவில்லை என்கிற விழுக்காட்டை பார்ப்பதை விட அந்த சட்டம் சரியா இல்லையா அப்படிங்கிற கோணத்தில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த சட்டம் சரி. இரு பாலர் இருக்கிற போது ஒருத்தருக்கு மட்டும் கூடுதல் உரிமை வழங்க முடியாதுங்கிறதா நீதிமன்றத்துடைய. ஒரு பாலருக்கு கூடுதல் உரிமை இங்க கிடையாது, சட்டத்துல கிடையாது. எக்ஸிகியூஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எல்லா இடமும் இருக்கு. இதை சீர்திருத்த வேண்டியது இருக்காங்கட்டா கட்டாயமா சீர்திருத்த வேண்டியிருக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய சரியத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டவர்கள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜமாத்துகள்ல தலைவர்களாக, செயலாளர்களாக இருக்கிறார்களா அப்படின்னா அது பெரிய விவாதம் தான். அது முழுக்க அந்த சட்டத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. அப்போ அவர்கள் செய்யக்கூடிய பிழைகள், அந்த பிழைகளை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் தான் அது தலையிட்டு தீர்க்கணுமே தவிர, சீர்திருத்தமே தவிர வெளியே இருந்து ஒரு அமைப்பு அதை செய்ய முடியாது. ஏன்னா அப்படி செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அந்த ரைட்ஸுக்கு எதிரானதான் மாறிடும். அந்த ரைட்ஸ் இஸ்லாமிய சட்டத்தை கேள்வி எழுப்ப போறதில்ல, அந்த ரைட்ஸை கேள்வி எழுப்புது.